ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த வாரம் எப்படி போனுச்சு உங்களுக்கு? இந்த வாரம் எப்படி போனுச்சு உங்களுக்கு? ஓகே, வெரி குட். சரி, சத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்ம ஆயத்தப்படுத்துவோம். எல்லா தலைகளை கொஞ்ச நேரம் கீழே குடிஞ்சு வார்த்தையை கேட்கறதுக்கு தன்னைத்தானே நம்ம தயார்படுத்திப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. ஆமாண்டவரே, ஆண்டவரே, எங்கள் கண்களில் ஆண்டவரே நீர் நிறைந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட கண்ணுல நீங்க எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும் எங்களோட கண்களுக்குள்ளுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட கண்ணுக்கு வேற எதுவுமே தெரிய வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எங்க கண்ணுக்குள்ளுக்கு நிறைஞ்சிருந்தாலே ஆண்டவரே, ஆண்டவரே, வர காரியம், வரப்போகிற காரியம், எங்களை மேற்கொள்ற காரியம், எங்களை எதிர்கொள்ற காரியம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது எப்படி வந்ததோ அது அப்படியே போயிடும். ஏன்னா நீங்க கண்கள்ல நிறைஞ்சிருக்கும் போது ஆண்டவரே அந்த காரியம் நடக்கும். நீங்க கண்கள்ல நிறைஞ்சிருக்காவிட்டால் ஆண்டவரே, எங்களோட கண்ணு மத்த காரியத்தை பார்க்கும், பயம் வரும் ஆண்டவரே. தேவனை குறித்து, தேவனுடைய விசுவாசத்தை குறித்து உள்ள சந்தேகம் வரும். நீங்க பண்ண எல்லா காரியமும் ஒரு நொடியில சந்தேகப்படுறதுக்கு ஆண்டவரே, இருதயம் வலி விட்டுரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவ்வளோ ஒரு ஆண்டவரே, நாங்க அவ்வளோ ஒரு வீக்கான ஒரு வெசல் ஆண்டவரே. நாங்க அவ்வளோ ஒரு பலவீனமான ஒரு பாத்திரங்கள் ஆண்டவரே. உண்மை சார்ந்து கொள்வதனால் மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் பலன் அடைய முடியும் ஆண்டவரே. ஏனால் நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே ஜனங்களிடத்துல கொண்டு வருவதற்கு நீர் எனக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. யாரோ ஜெவின் பேசுறான் அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஆண்டவரே. ஜெவினுக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நீங்க கனப்படும்படிக்கு இந்த நேரத்துல எல்லாத்தோட கண்களிலும் ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறந்து அருள்கிறேன். In the name of Jesus, let it happen right now. Let your spiritual eyes be open, and let your spiritual ears be open, and let your spiritual heart receive what you have allocated for them today. In the name of Jesus, I pray, Lord, right now itself, open their ears and let them listen to what the Holy Spirit is bringing today. இன்றைக்குள்ள அப்பத்தை இவர்கள் கேட்கும்படிக்கு ஆண்டவரே, இவர்களுடைய காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே, அலட்சியமாக கேட்காதபடிக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மீது இருக்கிற ஆண்டவரே அன்பினால் ஆண்டவரே, இருதயத்துல ஆண்டவரே உம்மீது நிரம்பின அன்பினால் ஆண்டவரே,
ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு உதவி செய்யும். And to the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. Amen. சரி. Okay. சாரியா, ரொம்ப சூடா இருக்குது. ஓகே, சரி, நான் சத்தியத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. பரிசுத்தம் அப்படின்னா என்ன? சாரி, பிரசன்னம் அப்படின்னா என்ன? மகிமை அப்படின்னா என்ன? இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. பிரசன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆக்சுவலி ரெண்டுமே ஒண்ணுதான், பிரசன்னமும் மகிமை ஒண்ணுதான். இப்ப மோசே வந்து மலையில இருக்கும் போது, சீனா மலையில இருக்கும் போது மேகம் வந்து அவர் சூழ்ந்து கொள்ளும் போது அது தேவனுடைய மகிமை சூழ்ந்தது. ஸோ அது மகிமைன்னு சொல்லலாம், பிரசன்னமும் சொல்ல. பிரசன்னம் வந்து நம்ம அவரோடு இருக்கும் போது அந்த பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம், அது ஒண்ணு. மகிமை வந்து ரெண்டுமேக்கு வித்தியாசம் அந்த அளவுக்கு, ரெண்டுமே ஈக்குவல், சேம் தான், பிரசன்னம் என் மகிமை. சரி, பிரசன்னமும் மகிமையும் முதலாவது இஸ் நாட் த சேம் திங். இஸ் நாட் த சேம் திங். ஓகே, சாரி டு சே, நீங்க சொன்னது எல்லாமே வேதத்துல நடந்த காரியங்கள் தான், உண்மைதான், இஸ் ட்ரூ. நம்ம படிக்கும் போது நம்ம இப்படி புரிஞ்சிக்கிறது வந்து இயல்பு. ஏன்னா நம்ம படிக்கிறோம், புரியுதுங்களா? நம்மளோட கண்கள் படிக்கிறது. ஆண்டவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஹி நோஸ், நம்மளை படைச்சிட்டு அவருக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ரொம்ப சென்சுவல் ஓரியன்டட் பீப்புள் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம எதா இருந்தாலும் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், இதா இருந்தாலும் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். திரும்பி பார்க்காதனா நம்ம பார்ப்போம். இங்க சாட் அடிச்சிருக்கு, தொடாதனா தொட்டு பார்ப்போம். ஓகே, இங்க வந்து லைக் ஓகே 1000 வாட் கரண்ட் ஓடுது, அதை போய் தொட்டுறாதுன்னா அதுல நம்மளுக்கு கவனமா இருப்போம். எது நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு ரொம்ப நம்ம அதை செய்யறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். உங்களுக்கு புரியுதா? So we are very sensual oriented people. We like to touch things, we like to feel things, we like to feel emotions inside. So அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை தொட்டு, இதை புரிஞ்சு, இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்கள் கொடுத்துருக்கிறாரு. அமீனா, வேதத்துக்காகவே நீங்க தனியா ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றேன்னு? You have to be very thankful to have this holy book in your hand, which nowadays not many people are carrying in their hands. Okay, யாருமே வந்து கையில ஏந்த மாட்டாங்க வேதத்தை. அது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இது எப்படியாப்பட்ட புஸ்தகம், எவ்வளோ மாறிடுச்சு. ஓகே, ஸ்கூல்ல கூட டெக்ஸ்ட் புக் எல்லாம் தூக்கிட்டு அவனுங்க வந்து என்னமோ வேற லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வரானுங்க. ஆனா நமக்கு ஸ்டில் வேதம் அச்சடிக்கப்படுகிறது, வேதம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. ஓகே, அங்கே கொடுக்கப்படுகிறது வேதம். ஸோ ஏன் ஆண்டவர் ஸ்டில் வந்து அந்த வேதத்தை அனுமதிச்சிருக்காரு இந்த புக்கு வடிவில் நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட் திங். ஓகே, வெரி குட் திங். கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது பதிலாக இதை எடுத்து படிக்கும் போது, இது காரியங்களை சொல்லி கொடுக்கும் போது இது அவ்வளோ அழகா இருக்கும். ஓகே, சரியா? நான் உங்களுக்கு முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். பிரசனம்ன்றது வேற, மகிமைன்றது வேற. அடுத்த வாட்டி நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணும்போது திருப்பி இந்த கேள்வியை நான் கேட்பேன். ஸோ நீங்க எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே, ஸோ ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்த காரியம் இதுவா இருந்தாலும் ஆண்டவர் என்னைய வந்து இங்க வந்து நின்னோடனே என்னை வேற ஒரு காரியத்தை குறித்து வந்து அவர் சொல்றாரு. ஸோ நான் வந்து அந்த காரியத்துக்கு கொஞ்சம் இருதயத்தை இணங்கி நான் அந்த காரியத்துக்கு நான் போறேன். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன காரியம் ஆண்டவர் வந்து சொல்றாருன்னா, ஓகே, யார் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் வந்து ரொம்ப படிச்சிருக்கிறா? சாங் ஆஃப் சாங்ஸ் யார் ரொம்ப படிச்சிருக்கிறா? அதாவது நீங்க வேதத்தை எடுத்தா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணாம நீங்க வேதம் படிக்க மாட்டீங்க. இந்த இடத்த குதிச்சுட்டு நீங்க வந்து வேற காரியத்துக்கு நீங்க போயிருவீங்க. ஓகே, சாங் ஆஃப் சாங்ஸ். Do you know?
Have you ever read it? உன்னத பாட்டு படிச்சிருக்கீங்களா? உன்னத பாட்டு படிச்சிருக்கீங்களா? ஃபுல்லா படிச்சிருக்கிறீங்களா? சோ இந்த உன்னத பாட்டு அப்படின்ற போது உன்னத பாட்டுன்னா என்னன்னா சாங் ஆஃப் சாங்ஸ். பாட்டுக்கெல்லாம் இதான் பாட்டு, புரியுதா? அதனாலதான் சாங் ஆஃப் சாங்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம 1008 பாடல்கள் நம்ம வந்து கேட்கலாம், வரலாம், போலாம். நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க, வராங்க, போறாங்க. அவன் ஒரு நிமிஷத்துல கூட பாட்டு எழுதி என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அந்த பாட்டு இல்லை, இது உன்னத பாட்டு. பாட்டுக்கெல்லாம் பெரிய பாட்டு. ஏன் அது உன்னத பாட்டு அப்படின்னாக்கா, சாங் ஆஃப் சாங்ஸ் இங்கிலீஷ்ல கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ராஜாதி ராஜா. இந்த ராஜானா ஓகே, ராஜா நம்மளுக்கு புரியுது. ராஜாதி ராஜானா, ராஜாதி ராஜானா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு மேல ராஜா. கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர்களுக்கெல்லாம் ஒரு கர்த்தர். ஓகே, உங்களுக்கு புரியுதா? சோ இது டபுளா இருக்குல்ல, இந்த டபுளா வரும்போது கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னா சாங் ஆஃப் சாங்ஸ்னா அந்த கிங் ஆஃப் கிங்ஸோட சாங். ஓகே, சோ இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் வந்து வாசிக்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப என்னோட இருதயத்தை வந்து ஓகே எனக்கு தொட்டுச்சு. வாவ், ரொம்ப இட்ஸ் a very beautiful thing. ஓகே, இன்னைக்கு அநேக நாட்கள்ல நம்மளுக்கு வந்து என்ன, நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நம்மளோட தாயின் கருவுல இருந்து நம்ம பிறக்கிறோம். ஓகே, அம்மா கிட்ட பிறக்கிறோம், வளர்றோம், பால் குடிக்கிறோம், அப்புறம் குழந்தை பருவத்துல இருக்கிறோம், குழந்தை பருவத்தை தாண்டுறோம். ஓகே, சிறு பிள்ளைகள் பருவத்துக்கு வருகிறோம். சிறு பிள்ளைகள் பருவத்துக்கு வரும்போது அதுக்கப்புறம் அப்படியே வாலிப பருவத்துக்கு போறோம். வாலிப பருவத்துக்கு போனோடனே இந்த ஃபேமிலி மேன், அந்த ஃபேமிலி பருவத்துக்கு வரும். ஆஃப்டர் தட் வயசாயிரும், மரணம். ஓகே, ஆரம்பிக்கிறது தாயின் கருவுல, முடிவு மரணம். புரியுதுங்களா? இந்த மரணம் அப்படின்ற ஒரு காரியம் வந்து எல்லா மனுஷனுங்களோட வாழ்க்கையிலயும் வந்து இருக்கிற ஒரு காரியம். யூ கேனாட் அவாய்ட் தி திங், யூ கேனாட் கோ பாஸ்ட் இட். ஓகே, நீ யாரா இருந்தாலும், நீ எவனா இருந்தாலும், நீ பெரிய சுல்தானா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், எனிபடி. ஓகே, மரணம் என்பதை நீ தாண்டி, இப்ப நீங்க உன்னத பாட்டு புஸ்தகத்தை தாண்டி படிச்சுட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி தாண்ட முடியாது. ஓகே ஓகே, சோ whomever you are, you should face death. ஆமா தானே? பாருங்க, இதை குறித்து தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேச போறேன். எடுத்துங்க உன்னத பாட்டு புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிச்சுட்டு வாங்க. 6, 7, 8 இந்த 3 வசனத்தை படிங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மானத்தை போல் வலியுது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயும் இருக்கிறது. அதன் தழல் அக்கனி தளிலும் அதன் ஜுவாலை சுடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள அஸ்திகள் எல்லாம் தேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. என்ன பண்ணுங்க, திருப்பி அந்த 6, 7 கரெக்டா நிறுத்தி நிதானமா தெளிவா வாசிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவோ உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவோ வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியுது. ஆமென். நேச வைராக்கியம், நேசம் மரணத்தை போல் வலியுது. இப்ப கொஞ்சமானதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்னா, மரணத்தை மேற்கொள்ள முடியாது. மரணம் என்பது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற விஷயம், அதை மேற்கொள்ள முடியாது. ஓகே, இது வந்து எங்கிருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. மரணம் என்ற காரியம் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்த ஒரு காரியம். ஏன்னாக்கா ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது? மனிதனோட வீழ்ச்சி என்னத்தை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. புரியுதுங்களா?
தேவன் சுவாசத்தை ஆதாமுக்கு ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மா. தேவன் அப்படின்னு வரும்போது வர இடத்துலலாம் ஜீவன் அப்படின்றது ஒன்னா வந்துடும். புரியுதா? தேவன் எங்க இல்லையோ அங்க ஜீவன் இல்லை. அங்க என்ன இருக்கு? மரணம் இருக்கு. ஆனா இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல என்ன சொல்லுதுன்னா, நேசம் மரணத்தை போல் கொடியது. மரணத்தை போல். பாருங்க, இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு படிக்கிறேன். Place me like a seal over your heart, like a seal on your arm, for love is strong as death. Its jealousy unyielding as the grave. அந்த நேசம் மரணத்தை போல் கொடியது. அதுக்கு கீழே ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கல்ல, அது படிங்க. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாக இருக்குது. அவன் நான் அதை படிக்கும் போது நான் திரும்பி 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 இதை படிச்சேன். Love is strong as death. அன்பும் மரணம். அன்பு தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு தான் மரணத்துக்கு கூட சண்டை போட முடியுமா? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனாலும் இந்த நேசம் மரணத்தை போல் கொடியது. அப்படின்னா மரணம் எவ்வளவு பலமோ, மரணம் எவ்வளவு பலசாலியோ, அதை காட்டிலும் நேசத்தினால மரணத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ஆமென். நீங்க, நானும் இந்த வசனத்தை படிச்சிருக்கேன், நீங்களும் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் மரணத்தை காட்டிலும் அன்பு கொடி. அன்பு அவ்வளோ பவர்ஃபுல். இஸ் மோர் பவர்ஃபுல் தென் டெத். லவ் இஸ் ஸ்ட்ராங் as death. மரணத்தோட பிடியிலிருந்து ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. ஒருத்தர் இப்படி படுத்து கிடக்குறாரு சீக்கா, சொந்தக்காரவங்க எல்லாம் நடுவில் அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவரு ஜீவன் போயிருச்சுனாக்கா அந்த இடத்த விட்டு அந்த சொந்தக்காரவங்கனால எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா? அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் மரணம் அந்த மனுஷனோட ஜீவனை பறிச்சுட்டு போகும்போது he could not do anything. உண்மைதானே? நம்ம இந்த சம்பவத்தை நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம்ல. பட் ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நேசம் மரணத்தை போல் கொடியது. பாருங்க, அதுக்கு கீழே படிங்க. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை சுடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. புரியுதா? நேசம் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே, இந்த நேசம் நான் நினைச்சிட்டு இருந்தேன்ல, நேசம்னாக்கா என்னன்னா சாஃப்டா இருக்குதுன்றது அர்த்தம். அப்படின்றதுனால நேசம்னா என்னது? if people are being lovely, if people are feeling loved, doesn't mean that they are cold. அதாவது அன்பா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாக்கா எல்லாம் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க அன்பா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியது. புரியுதா? அது எப்படி எரியுமா? அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை சுடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர் இங்க? என்ன சொல்றாரு? அதாவது அதன் தழல் அக்கினி ஜுவாலயத்தை போல இருக்கும். அக்கினி இருதயத்தை நீங்க ஒரு படத்தோட காட்சி பார்த்திருக்கிறீங்களா? ஒரு பிக்சர் பார்த்திருக்கிறீங்களா? ஒரு இருதயம், அந்த இருதயத்துல நெருப்பு எரியும். பார்த்திருக்கீங்களா? அந்த பிக்சர் ஹார்ட் ஷேப் போட்டு அந்த ஹார்ட்ல ஃபயரா இருக்கும். A burning heart cannot keep offense. எரிகிற இருதயம்
குற்றத்தை வைத்துக்காது மனசுக்குள்ளுக்கு. புரியுதா? ஏன்னா அந்த இருதயம் தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்க. அது நீ என்ன பண்ணாலும், அந்த குற்றம் பண்ணாலும் என்ன பண்ணாலும், நீ துரோகமே பண்ணாலும் அந்த இருதயம் எரிந்து கொண்டிருக்கிறனால நீ பண்ணது எதுவுமே அந்த இருதயத்தை பாதிக்க முடியாது. சோ நேசத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது. பாதாளத்திலேயோ மரணத்திலேயோ எரிகிறதும் அக்கினிதான். நேசத்துல எரிகிறதும் அக்கினிதான். இங்க அப்படித்தானே எழுதியிருக்கு. ஆமே. நீங்களாம் என் மூஞ்ச பாக்குறத பார்த்தாக்கா நான் அதோ புரட்டி பேசுற மாதிரி. You see, listen properly. You see, மரணத்துக்கும் அக்கினிதான், நேசத்துக்கும் அக்கினிதான். ஆனா இந்த இரண்டு அக்கினிக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு. டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? பாருங்க, நான் திரும்ப திரும்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம இருதயம் இருக்குல்ல, நம்ம ஹார்ட் இருக்குல்ல, நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு ரெண்டு முகம் இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டு முகம்னா என்னன்னா, இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் காட்டுறது உங்களுக்கு? ஓகே, இந்த ஏக்கோனை பாருங்க. இந்த ஏக்கோன் வெளியே நம்ம இதை பார்க்கும் போது ஏக்கோன் வெளியே காத்து வருது, கரெக்டா? ஜில்லான காத்து வருது. ஆனா அந்த ஏக்கோனுக்கு உள்ளுக்கு சில காரியங்கள் இருக்குல்ல, அதுதானே அந்த காத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ஜில்லான காத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்ல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ அதே மாதிரி இந்த டைட்டானிக் படம் யாரு பார்த்துனா, டைட்டானிக் படம்லாம் பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னா, டைட்டானிக்ன்ற கப்பல் எப்படி போயிட்டு இடிச்சு அது உளுந்துச்சுன்னா, இஸ் an iceberg. அது ஒரு ஐஸ்பர்க்ல போய் இடிச்சு அது மூழ்கி போச்சான். இந்த ஐஸ்பர்க்கை இடிக்கும் போது, அதாவது அந்த டைம்ல இப்ப நீங்க இந்த கடல் பகுதியில போனீங்கன்னா சில இடத்துல பனிக்கட்டிகள் இருக்கும் கடல் பகுதியில. ஓகே, ஐஸ்பர்க்ஸ் இருக்கும். சோ இந்த டைட்டானிக்ன்ற அந்த கப்பல் இந்த கண்டுபிடிச்ச இந்த ஓனருக்கு ஒரு மமதை இருந்துச்சு. மமதைனா ஒரு பெருமை இருந்துச்சு. என்னன்னா, இந்த கப்பல் எதையும் தாங்கும், இந்த கப்பல் எப்படியாப்பட்ட புயல்லையும் அதுலயும் இதுலயும் சர்வைவ் பண்ணிரும், அப்படியாப்பட்ட ஒரு கப்பையை நாங்க செஞ்சிருக்கோம்னு மனுஷனுடைய பெருமை தான் அந்த டைட்டானிக். ஓகே, சோ அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு ஐஸ்பர்க், ஒரு ஐஸ் கட்டி, நம்மளோட பாஷையிலேயே நான் சொல்லுது, பெரிய ஒரு ஐஸ் கட்டி. ஆனா அது தண்ணியில இருக்கும் போது அந்த ஐஸ் கட்டி என்ன பண்ணிருக்குன்னா உங்களுக்கு சின்னதா தெரிஞ்சிருக்கு. சோ அப்ப இந்த கேப்டன் சொல்றாரு ஓனர்கிட்ட, ஷிப் ஓனர்கிட்ட, இல்ல நம்ம இது பாஸ் பண்ணி நம்ம போயிடலாம். அப்ப இந்த ஷிப் ஓனரு அவரோட பெருமையிலையும் அவருடைய அந்த நம்ம தான் என்னத்தை தாங்குற வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோமே கப்பலை அப்படின்னு சொல்லி அவர் அந்த கேப்டனை பார்த்து சொல்றாரா, நான் சொல்றது நீ செய், அது இடி, என் கப்பை எதையும் தாங்கும், நான் அதை டெஸ்ட் பண்ணிடுறேன் இங்க அப்படின்னு. அப்ப அந்த கேப்டன் தெரிஞ்சிருச்சு, ஓகே அவன் சொல்றது கேட்க மாட்டான், ஆள் குடியில இருக்கானா இல்லை என்னால இருந்தான்னு தெரியல, பெருமை இல்லை, பெருமையா ஒரு விதமான குடிதான். அது தீராத போதை. ஸோ அப்படியே போய் அந்த கப்பை அடிக்கும் போது என்ன ஆயிருக்குனாக்கா, அது மேல லெவல்ல தான் ஐஸ் கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கு, அடி லெவல்ல ஐஸ் சொரான பெருசா இருந்திருக்கு, கப்பை இடிச்சு கப்பை முழுகிடுச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட இருதயத்துக்கும் மேலோட்டமான ஒரு காட்சி நம்மளோட இருதயம் இருக்குது, அடி ஆழத்துக்குள்ள ஒரு இருதயம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னா? உங்க இருதயத்தை ரெண்டா வகுத்தா, there is a surface level of heart and there's deep thoughts. இருதயத்தின் ஆழத்தின் சிந்தனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நீங்க மனுஷங்கிட்ட பழகும் போதோ, இப்ப ஜோசுவா என்கிட்ட பேசும்போதோ, நான் ஜோசுவா கிட்ட பேசும்போதோ, அம்மா என்கிட்ட பேசும்போதோ, இல்ல யார் என்கிட்ட பேசும்போதும் நீங்க ஒரு மனுஷனை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சீங்கனாலோ இல்ல புரிஞ்சிக்க ட்ரை பண்ணீங்கனாலோ, யூ கேன் கோ ஒன்லி அன்டில் அ சர்ஃபேஸ் லெவல்.
புரியுதா? You can go only until surface level. So இருதயத்துக்கு ரெண்டு பகுதி இருக்கு. ஓகே, ஓகே, wait. The lamp of the Lord, தேவனின் விளக்கு மனுஷனோட இருதயத்தை எப்படி ஆராயுதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீதிமொழிகள் 20:27 படிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். The spirit of the lamp, the spirit of the man is the lamp of the Lord, searching out his inmost being. Now you understand why you have spirit inside you. தேவனுடைய ஆவி உனக்குள்ள எதுக்கு இருக்குது தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம் தானே. தேவனுடைய ஆவி உனக்குள்ள எதுக்கு இருக்குதுன்னா, நீ இந்த உள்ளான சிந்தயத்துல உன்னோட டீப் தாட்ஸ்குள்ள நீ லாஸ்ட் ஆகுறல்ல, நீ இந்த டீப் தாட்ஸ்ல நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்றது வந்து God knows. அவருடைய ஆவிக்கு தெரியும். அது எப்படி ஆராய்தான்? அவனுடைய உள்ளான inmost being. So your heart is divided into two. உன்னுடைய இருதயம் இரண்டாக பகுக்கப்பட்டால், ஒண்ணு நீ மனித லெவல்ல, சர்ஃபேஸ் லெவல்ல ஒரு இருதயத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாத்துக்கிட்டையும் பழகிட்டு இருக்கல, சோ அது ஒரு இருதயம். பட் your inmost being, உன்னோட உள்ளான மனுஷன் இருக்கிறனால அவன் கேரக்டருக்கும் நீ முன்னுக்கு காட்டுற கேரக்டருக்கும் வேற வேற சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? சம்பந்தமே இல்லை. The inmost being is a different personality, is a different person inside you. உணர்ந்திருக்கீங்களா? எப்போதும் நீங்க ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ள போகும்போது உங்களை நீங்களே வேற ஆளா நினைக்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? Have you ever felt that? என்ன இருதயம் வந்து இவ்வளவு ஆழமா சிந்திக்குது இன்னைக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் உங்களதான் கேட்கிறேன். இருதயத்தின் ஆழங்களை தேவனுடைய ஆவி ஆராய்கிறது. புரியுதுங்களா? அப்ப நம்ம ஹார்ட் வந்து அதே மாதிரிதான் டைட்டானிக்ல இருக்கிற ஐஸ் மாதிரி தான். மேல ஒரு காட்சி, ஆக ஆக அடியில ஒரு பெரிய பெரிய அழுக்கு அசிங்கம் எல்லாம் வந்து கீழே தான் இருக்கு. இஸ் இன்சைட். சோ இந்த கீழே உள்ள அழுக்கு அசிங்கம் தான் மரணத்தை பிறப்பிக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? நீங்க சர்ஃபேஸ் லெவல்ல பண்ற காரியங்கள்லாம் இருக்குல்ல, நீங்க இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, ஓகே ஒரு 4 பேர் நம்மளை பத்தி கொண்டாயம் பண்றானுங்க, நாம பண்றது தப்புதான். இல்ல இல்ல இல்ல, அது வேற. நீ உள்ளுக்கு இருக்க தெரியுமா? உள்ளுக்கு நீ அழுக்கு அசிங்கம் பாதாளத்துக்குள்ள இருக்கிற தெரியுமா? அங்க தேவன் உன் கூட இல்லைன்னா அதுதான் பாதாளம், அதுதான் நரகம். ஆனா இங்க தேவனுடைய அங்கலாய்ப்பு என்னன்னா, இந்த வசனத்தின்படி பார்த்தாக்கா தேவனுடைய அங்கலாய்ப்பு என்னன்னா, எஸ், பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 படிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக், வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, ரைட், எஸ், இட்ஸ் ட்ரூ. எந்த பாவத்தோட சம்பளம் மரணம்? நீ எந்த பாவத்தை பத்தி பேசுறீங்க? உள்ளான மனிதன் இருக்கிறான்ல. பாருங்க, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் இன்னைக்கு முந்தி வந்து, அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக
மாறுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, மரணம் என்பது வேற எங்கேயோ எங்கேயோ அங்கேயோ எங்கேயோலாம் இல்ல, உங்களுக்குள்ளுக்கு தான் இருக்கு. நீங்க உங்களோட அடி ஆழத்துக்குள்ள தேவனை விடாம இருக்கிறீங்கனாக்கா அந்த இடத்துல எல்லாம் நீங்க மரணத்தை தான் சந்திக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க செத்து போய் தான் இருக்கிறீங்க. Understand or not? It's not a surface level. You come down here, you kneel down, you carry your hand, you worship God. No, 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 no. That is not you. The inner you. நீங்க இங்க வந்து ஆராதனை பண்ணி முட்டிக்கால் போட்டு பாச கூப்பிடும்போது தலையை ஆடு மாதிரி வந்து கொடுக்கறது, எஸ், அதெல்லாம் நீங்க தான். பட் ஆனா அது நீங்க இல்ல. உங்களுக்குள்ள ஆழமா ஒரு திறக்காம பார்த்தீங்களா, உள்ளுக்கு உட்காந்துருக்கானே, அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். புரியுதுங்களா? அப்ப யார் அந்த அந்த உள்ளுக்கு ஆழமான ஒரு மனிதன்? அவன் தான் உங்க ஆத்துமா. ஆவி ஆத்துமாவை ஆராயுது. கர்த்தருடைய மனிதனுடைய ஆவி தேவன் தந்தது. அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா உன் ஆத்துமாவை ஆராய்கிறது. புரியுதா? அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியதுன்னா என்ன அர்த்தம்னா, ஐயா சாமி, நான் உன்னைய கை வச்சு படைச்சன, நான் உன்னைய படைச்சன, சரியா, நான் உன்னைய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கா நான் படைச்ச, அதை காட்டிலும் நீ மரணத்தை சந்திக்கிறத காட்டிலும் என் நேசம் கொடியது. நீ மரணத்துக்கு போறத நான் விரும்பல, என் நேசம் அதை காட்டிலும் கொடியது. நீ மரணத்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள போனாலும் என் நேசம் அங்கேயும் வந்து உன்னை ரட்சிக்கும், அங்கேயும் வந்து உன்னை காப்பாற்றும். அதனாலதான் என் நேசம் கொடியது, மரணத்தை காட்டிலும் நேசம் கொடியது. Love has such a power. The love of God, I should say the love of God. ஏன்னா இன்னைக்கு லவ்னு சொன்னோடனே நிறைய வித்தியாசமான அர்த்தம்லாம் வந்துருது. ஓகே, the love of God, அந்த அகாப்பே அன்புக்குள்ள வல்லமையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நானு. அந்த அகாப்பே அன்புக்கு என்ன வல்லமை இருக்குதுனாக்கா, மரணத்திலிருந்தும் உன்னை ரட்சிக்க முடியும். இது இந்த உன்னத பாட்டு இயேசுவை குறித்து வெளிப்பாடு. இது இயேசுவை குறித்து இது எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு அவர் வந்து சிலுவையில போய் மரிச்சாரா? எதுக்கு வந்து அவர் மரணத்தை வந்து உனக்காக ருசி பார்த்தாரா? ஏன்னா அவர் பொறாமையின் தேவன். அவர் உன் மரணத்தை விரும்பாத தேவன். மரணத்துக்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்க முடியாதுன்னு பொறாமை பிடிச்சிட்டு அவர் நேசத்தை கொண்டு உன்னை ரட்சிக்கிறாரு. அதனாலதான் நேசம் கொடியது. Its jealousy is unyielding like the grave. எவளுக்கு எவ்வளோ சுடுகாடுவதற்கு வல்லமை இருக்கோ அவளுக்கு அவ்வளோ தேவனுடைய பொறாமைக்கு வல்லமை இருக்கு. The jealousy of God is like, I never want to give you into grave. I never want to give you into death. I love you so much. I'm jealous about you. அவனை ரொம்ப நேசிக்கிறேன். நான் உன் மேல பொறாமையா இருக்கிறேன். உன் மேல இல்ல, உன்னை எந்த காரியம் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக நினைக்குதோ அது மேல நான் பொறாமையா இருக்கிறேன். புரியுதா? நான் எந்த அளவுக்கு உன் மேல பொறாமையா இருக்கிறேன்றதை நான் உனக்கு டெமோ பண்ணி காட்டணும்னா, நான் மரிச்சிருக்கேன், என் ஜீவனையே அவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், என் ஜீவனை கொடுத்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன். நீ தான் பாதாளத்துக்கு போகணும், நீ தான் கிரீஃப்க்கு போகணும். Because of your inner man, because of your inner thoughts that is not clean. மரணத்தை பிறப்பிக்கிற உன்னுடைய உள்ளான இருதயத்துக்குள்ளாக நீ போட்டு அன்னாடிக போட்டு திணிச்சு கிடிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறீ, இவனை செய்யணும் அவனை செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டுன்னு உன் உள்ளான அடி ஆழத்திலிருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக அவர்னால என்ன செய்ய முடியும்னாக்கா, அவருடைய நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியுதுன்றது அவர் காட்டுவார். அவர் காட்டுறாரு, காட்டிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சேர்ச்சிக்கு யாருனாலையும் வர முடியல.
இன்னைக்கு ஆலயத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் என்ன பண்றது? ஆலயத்துக்கு வர முடியல. நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டு ஆலயத்துக்கு வந்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு வேலை நாள், எனக்கு வரணும்னு தோணுச்சு, நான் லீவு எடுத்துட்டு நான் வந்துட்டேன். சரியா? நான் நீங்க செய்யலன்றதுக்காகலாம் நான் இதை சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஆலயம், நான் இங்க பிரசங்கம் பண்ணுவேன், நான் இங்க ட்ரம் வாசிப்பேன்னு சொல்லிலாம் நான் சேர்ச்சிக்கு வரல ஒரு நாள் கூட. நான் இத்தனை வருஷம் சேர்ச்சிக்கு வந்துட்டு போறேன், நிஜமா என் மனசுல அந்த மாதிரி நான் நினைச்சது கிடையாது. தேவன் அறிவார். ஓகே, ஏன்னா நான் வரலன்னா வேற யாருக்கும் அது செய்ய தெரியாது. நான் வரலன்னா வேற யாருக்கும் இந்த காரியத்தை செய்யறதுக்கு கூட இங்க யாரும் இல்லை. பொறுப்பான பசங்க இல்ல, பொறுப்பானவங்க எல்லாம் கிடையாது. ஓகே, ஆனா ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற கமிட்மெண்ட் வந்து அந்த மாதிரி கமிட்மெண்ட் கிடையாது. நீங்க ஒரு கமிட்மெண்ட் சேர்ச்சிக்கு வச்சிருக்கீங்க தெரியுமா, ஆலயத்துக்கு வரணும், போனோம், அது இது whatever. அந்த கமிட்மெண்ட் இல்ல, இது வேற மாதிரி கமிட்மெண்ட். இது வந்து மரணத்துல இருந்து உன்னை காப்பாத்துற கமிட்மெண்ட், இது வேற மாதிரி கமிட்மெண்ட். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் உங்களோடு செய்தது நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கைனா நேசத்தை, பாதாளத்தை காட்டிலும் மரணத்தை காட்டிலும் அந்த நேசம் கொடியதுன்றதை காட்டுற உடன்படிக்கை. புரியுதா பிரதர்? பாருங்க, love is strong as death. Can you even imagine this word? நீங்க இதை யோசிச்சு கூட பார்க்க முடியுதா உங்களால? அன்பு மரணத்தை காட்டிலும் கொடியது அப்படின்றது நம்ம எத்தனையோ வாட்டி இதை படிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கோம். வாவ், இது எவ்வளவு அழகான ஒரு கவிதை, எவ்வளவு அழகான ஒரு வசனம். அதனாலதான் இது உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டு எடுத்து எல்லாரும் பிரசங்கிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் அந்த உன்னத பாட்டை புரிஞ்சிக்க முடியாது. பட் தேவனுடைய கிருபையினால எனக்கு வந்து அந்த காரியத்தை எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். Not everybody can go and read and understand this and get knowledge from this and to preach to others. But God has endowed me with His wisdom. Thank you, God. என்னால இதெல்லாம் பேச முடியுமா உங்ககிட்ட? என்னோட மனித ஞானத்தை வச்சு உங்ககிட்ட எவ்வளவு நேரம் என்னால பேசி உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும்? No, I didn't come for that also. பட் வசனத்தை பாருங்களேன். மை காட், இது வந்து எவ்வளவு அழகான ஒரு வசனம் தெரியுமா? இன்னைக்கு இதை தேடிதான் எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னோட காரியத்தை விட என்னை நேசிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா, எனக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா, பார்ட்னர் இருக்கிறாங்களா? Everybody is looking for something, but Bible says, the Song of Songs says, என் நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியது. ஆமென். சோ ஏன் இந்த அது வந்து கீழே வந்து அக்கினி ஜுவாலயம் அப்படிலாம் எழுதி இருக்குது இல்ல, நீங்க முத படிச்சீங்கல்ல, திருப்பி அந்த அக்கினி ஜுவாலயத்துல இருந்து படிங்க. என்ன வசனம்? அதே 6வது வசனம் தான். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம். 16. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலியுது, நேச வைராக்கிய பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை விடும் சுடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. ஆமென். அது வந்து அக்கினி, அந்த அக்கினி திருப்பி படிங்க. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. You see, the heart of God has a burning desire for you. ஓகே, அதன் தழல் அக்கினி தழலாக இருக்கிறது, அதன் அக்கினி ஜுவாலயமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய இருதயம் பத்தி எரியக்கூடிய இருதயம் வைத்திருக்கிறாரு தேவன். அவர்கிட்ட வந்து இந்த பேர்னிங் ஹார்ட் இருக்கு. இந்த பேர்னிங் ஹார்ட்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னதான் வந்து நீ வந்து அவர்கிட்ட வந்து உன்னோட கராத்தே குங்ஃபுலா நீ காமிச்சாலும், இல்ல நீ உன்னோட என்ன காரியத்தை நீ அவர்கிட்ட காமிச்சாலும், நீ உன்னோட ஆக ஒஸ்டான கேரக்டர் வந்து நீ அவர்கிட்ட காமிச்சாலும்,
உன்னால அவரை ஒஃபெண்ட் பண்ண முடியாது, உன்னால அவரை ஹர்ட் பண்ண முடியாது. அவர் உன்னை காப்பாத்தி ஆகணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா உன்னை காப்பாத்திடுவாரு. நீ பண்றதெல்லாம் அவருடைய இதயத்துல அவர் வச்சுக்க மாட்டாரு. ஏன்னாக்கா அவர் எரியுற இதயம். He has a burning heart for you. ஓகே, நீ இது வசனத்துல நம்ம இப்படி படிக்கிறோம், அவருக்கு இந்த மாதிரி இருதயம் இருக்குதுன்னு. ஆனா நம்ம நேரடியா காட்சியை பார்க்கும் போது, கல்வாரி சிலுவையில நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த படிக்கிற இந்த காரியம் அங்க ஒத்து போதா? நான் இப்ப படிச்சு உங்களுக்கு சொல்றதுக்கும் அவர் செஞ்ச காரியத்துக்கும் ஒத்து போதா? என்னதான் அவங்க சொந்த ஜாதிக்காரவங்களுக்கும் அவங்கள பிடிக்கல, அவரை அடிக்கிறாரு. அவர் எப்பொழுதுமே அவர் உன் இருதயத்தை ஒஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு இப்ப இயேசு கிட்ட இப்ப இந்த மத தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா இந்த சனிக்கிழமை தான் போயிட்டு அவர் யாராவது சுகப்படுத்துவாரு. அப்ப அவனுக்கு வருவானுங்க இயேசு கிட்ட, இதை பெரியா நீ மற்ற நாள்ல வேணா செய்ய, சனிக்கிழமெல்லாம் செய்யாத, சனிக்கிழமை ஓய்வு நாள் செய்யக்கூடாது அப்படின்னு. சரி சரின்னு கேட்டு அடுத்த ஓய்வு நாளுக்கு கரெக்டா அன்னைக்குதான் போய் செய்வேன். ஏன்னா உன்னோட இருதயத்துக்குள்ள உள்ள அந்த அந்த பந்தாம் அது இதெல்லாம் நீ வச்சிருக்கல, அதெல்லாம் அவர் உடைக்கணும்னு ஆசைப்படுறதுனாலதான். ஏன்னா அவர் உன்னைய மெச்சூரிட்டிக்கு கூப்பிடுறாரு. கம் டு மெச்சூரிட்டி அப்படின்னா, நீ வளர்ந்தவனா இருக்கிறதுக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். நீ இதுலயே இப்படியே முட்டிக்கால் போட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. சரியா? நீ நடக்க ஆரம்பிக்கணும், நீ கடிக்க ஆரம்பிக்கணும், நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். நீ முட்டிக்கால் போட்டு இப்படியே சுத்திட்டு இருக்க முடியாது. 20 வருஷம் ஒரு சபையை சார்ந்து நீ இப்படியே உட்கார்ந்து இருக்க முடியாது. புரியுதா நான் சொல்றேன்? நீ வளரணும். You have to come up. You have to do something for God. God is calling you into maturity. You must understand that. Okay? Because நீங்க மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் you will understand you. Okay? So இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு இருதயம் எப்படி மரணத்தை வரைக்கும் பிறப்பிக்குதுன்னா இருதயத்துல நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நீங்க படிங்க. எரேமியா 17:9 படிங்களேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? Nobody knows. எல்லாத்த காட்டிலும் இருதயம் என்னவா இருக்குதா? அதேதான் நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த ஐஸ் கட்டிக்கு கீழே மேல ஒரு ஐஸ் கட்டி நீங்க இப்ப காமிச்சிட்டு இருக்கீங்களா, இது கிறுக்குள்ளதும் கெடுதுள்ளதும் இல்ல, இது நல்லாதான் இருக்கும். அடியில இருக்கு பாத்தீங்களா, அந்த அடி அதை பத்தி தான் போட்டிருக்கிறாரு. சரி, அது எப்படி கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குதுனாக்கா, அது ஆல்ரெடி அங்கதான் இருக்கு. பாருங்க, நீங்க இன்னும் என்னென்ன பொல்லாப்ப பிறப்பிக்க முடியும்ன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 15:19 எடுத்து படிங்க. எப்படி நீர் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். எங்கேருந்து வருதா? இருதயத்திலேருந்து என்னென்ன வருதான்? திருப்பி படிங்க. எப்படி நீர் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஐயா, ஏசு என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்போது என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சிந்தனைனா இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் சிந்தனை, நம்மளுக்கு சிந்தனை இங்கேருந்து தான் தோணுது. புரியுதா? நம்ம சிந்தனை இங்கேருந்து தான் தோணுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தானே. அவர் என்ன சொல்றாரு? இருதயத்திலேருந்து வருகிற சிந்தனைன்றாரு. அப்ப இருதயத்துக்கும் யோசிக்கிறதுக்கு வலிமை இருக்கு. அப்ப இருதயத்திலிருந்து வர சிந்தனைக்கு
அவர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து என்ன வருது? கொலை, பாதகன் வருது, பொல்லாப்பு வருது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதயத்திலேருந்து பொல்லாப்பு வருது, இது வருது, அது வருது, எல்லாமே வருது தானே. சோ அப்ப இந்த மாதிரி காரியங்கள் வந்து எங்கே இருந்து வருதா? சரி, ஆதியாகமம் 8:21 படிங்க. சுகந்த வாசனை கத்தர் முகந்தார். அப்பொழுது கத்தர், இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை சங்கரிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயம் சிறு வயது முதல் பொல்லாப்பு உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுயா. பொல்லாப்பு நேராது. இப்பதான் நம்ம படிச்சோம் பாட்டு, அது இந்த கூடாரத்தை எனக்காது, பொல்லாப்பு நேரிடாது அப்படின்ட்டு. பொல்லாப்புன்றது வந்து வெளியே இல்லை, உள்ளுக்கும் இருக்கு. ஓகே, இந்த பொல்லாப்பு கிட்டே இருந்துதான் உன்னைய காப்பாத்துறதுக்கு. நீ அநேக நேரங்கள்ல என்ன நினைக்கிறேன்னா, பாவம் வெளியே இருக்குது, வெளியே இருந்துதான் ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறாரு அப்படி நீ நினைக்கிற. ஆனா உன்கிட்ட இருந்தே ஆண்டவர் உன்னைய காப்பாத்தணும்ன்றதுதான் அவரோட பிளான். புரியுதா என்ன சொல்றேன்னு? உன் கொலை பாதகத்தினால, என் கொலை பாதகத்தினால, என் வந்து என்ன சொன்னா, இன்னொன்னு வந்து விபச்சாரத்தினால, என்னோட காரியம் எல்லாத்தையுமே எனக்குள்ளயும் இருக்குது. நானும் லேயர் லேயரா கீழே அடுக்கி வச்சிருக்கிறேன். அதுல இருந்துதான் என்னை காப்பாத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அதுதான் என்னை மரணத்துக்கு கொண்டு போகும். புரியுதுங்களா? சோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த உன்னத பாட்டுல 8வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருக்கிற இந்த அது என்ன, அவர் பொறாமைன்னு போட்டிருக்கா. ஜெலசி, வாட் இஸ் ஜெலசி? அதுல என்ன எப்படி எழுதியிருக்கு? ஜெலசி எப்படி எழுதியிருக்கு தமிழ்ல? பிரதர், ஜெலசி எப்படி எழுதியிருக்கு தமிழ்ல? எந்த வசனம்? உன்னத பாட்டு 8. நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வச்சுக்கீங்க, நீங்க எங்க போனாலும் திருப்பி அதுக்கு தான் வரணும். திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்கும். 6 ஆறாவது வசனம் படி. அதன் தழல் அக்கனி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. 6வது வசனத்தை அப்படியே படிங்களாமா? நேச வைராக்கியம். ஓகே, இங்க பாருங்க, இங்க இங்கிலீஷ்ல வந்து ஜெலசின்னு எழுதிருக்கு பாருங்க. இட்ஸ் ஜெலசி இஸ் unyielding the grief, unyielding like the grief. இட்ஸ் ஜெலசி, நேச வைராக்கியம். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு பொறாமைன்றது கிடையாது. இந்த நேச வைராக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்ல அழகா அதுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து ஜெலசின்னு போட்டு இட்ஸ் ஜெலசி இஸ் unyielding like the grave. இந்த ஜெலசின்ற வார்த்தையை வந்து ஹீப்ரூ வார்த்தையில நீங்க போய் தேடினீங்கன்னா அதுக்கு என்ன வருதுனாக்கா, கீனா அப்படின்ற ஒரு பதம் வரும். கீனான்ற ஒரு பதம் வரும். கீனா, KINAH, கீனா அப்படின்ற ஒரு பதம் வரும். அந்த பதம் வந்து என்ன அர்த்தம்னாக்கா, தன்னைத்தானே கொடுத்து காப்பாத்துற ஒரு அன்பு. இந்த நேச வைராக்கியம்னா என்ன அர்த்தம்னா, பொறாம இல்ல, தன்னைத்தானே கொடுத்து காப்பாத்துற ஒரு அன்பு. எபிரிய வார்த்தையில அதோட அர்த்தம் வந்து புரியுதுங்களா? உங்க தேவன், நம்மளுடைய தேவன், என்னுடைய தேவன், அவர் என்ன விருப்பப்படுறாருனாக்கா, மரணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன் அநேக நேரங்கள்ல சுவிசேஷம் அங்கங்க பிரசங்கிக்கப்படுகிறது, அநேக நேரங்கள்ல ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. ஆனா ஊழியக்காரவங்களோட பங்கோ இல்ல ஊழியம் செய்யற அந்த காரியமோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உனக்குள்ளேயும் அந்த நேசம் தான் பத்தி எரிகிறது. Brother, why you are a Christian? Why you follow Christ? Because எங்க அப்பாவோட நெருப்பு எனக்குள்ளேயும் பத்தி தெரியுது.
எங்க அப்பாவோட ஃபயர் எனக்குள்ளேயும் பத்திட்டு இருக்குது. ஏன்னா அவருக்கு என்ன ஃபயரா இருக்கா, அவருக்கு என் மரணத்துக்கு எந்த ஆத்மாவையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்த அந்த நேச வைராக்கியத்தின் எனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போலதான் உன்னையும் உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் அவருடைய நேச வைராக்கியம் தான். அந்த காரியம், அந்த பொருள் தான் அவங்களை காப்பாற்ற போகுது. அந்த பொருள் தான் என்னை காப்பாற்றும். நான் எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை முட்டிக்கால் போட்டு என் பாவத்தை அறிக்கை செய்யும் போது நான் சொல்லுவேன், லார்ட், சர்ஃபேஸ் லெவல்லலாம் எனக்கு மன்னிக்காதீங்க. இந்த மேலோட்டமான அந்த மன்னிப்பெல்லாம் நான் கேட்கல. இருதயத்தின் ஆழத்துல, ஏன்னா உங்க கண்ணு என் இருதயத்தை ஆராயுது. உங்களோட கண்ணு என் இருதயத்தின் ஆழங்களை ஆராயுதுன்னா, யாருமே பார்க்க கூடாத ஆழங்களை என் இருதயம் ஆராய். புரியுதா? என் இருதயம் யாருமே பார்க்க கூடாத காரியங்களை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும், பட் மை ஹார்ட் இஸ் சீக்கிங் சம்திங். என் இருதயத்துக்குள்ள லேயர் லேயரா நான் அடுக்கி வச்சிருக்கிறேன்னு. அது எப்படி ஆண்டவரே? சோ அந்த காரியத்தை பார்த்து நீங்க என்னை மன்னிக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? படிங்க டேனியல் 2வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து. 22 படிங்க. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதே அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். புரியுதா? அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். அவர் ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதே அவர் அறிவார். இருளில் இருக்கிறதை அவர் மாத்திரமே அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். வெளிச்சம் அவரு கூட தங்கிட்டு இருக்கான். புரியுதா என்ன சொல்றேன்னு? வெளிச்சம் அவர் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவர் வெளிச்சத்துல தங்கல, வெளிச்சம் அவர் கூட தங்கி இருக்கான். அவர்னாலதான் இருளுல என்ன இருக்குன்றது அப்படி பார்க்க முடியும். He knows what lies in darkness and light dwells with him. He reveals deep and hidden things. தானியேல் இங்க அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு, அவரோட நாமத்தை ஸ்தோத்திரப்படுத்துறாரு. எப்படி ஸ்தோத்திரப்படுத்துறாருன்னா, மறைபொருளையும் மறைஞ்சிருக்கிறதையும் புதைஞ்சிருக்கிறதையும் எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்களே. நீங்க இருளில இருக்கிறது என்ன இருக்கு, இருளில அப்படின்றது உனக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஏன்னா வெளிச்சமே உங்க கூட தான் தங்கி இருக்குது அப்படின்னா எவ்வளவு அழகா எழுந்திருக்காங்க. அவன் லைட் dwells with you. இதெல்லாம் எனக்கு மனப்பாட வசனம். I always say this word when I pray. நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லுவேன். அதை தான் நான் சொல்றேன். ஏன் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்கிறேன்னா, ஆண்டவரே, இருளில என்ன ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் இருதயம், I know what lies in my darkness. I don't know what lies in my darkness, but you know what lies in my darkness. என் இருதயத்தின் ஆழத்துல நான் என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என் ஆத்துமா என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறதுன்னு உமக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒளிப்பிடத்துல இருந்து கூட என்னால உன்னை ரட்சிக்க முடியும். பிகாஸ் நேச வைராக்கியம் உன் மீது எனக்கு எரிஞ்சு கொண்டே இருக்குது. ஐ வாண்ட் டு சேவ் யூ. அவனை காப்பாற்றணும். உன்னை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். இப்படியாப்பட்ட ஆண்டவரையே தான் people reject and they go outside. They never come to church. They don't want to follow God. They don't want to let their inner heart be known to anybody.
நாட் ஈவன் காட். அதாவது இன்றைக்கு காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை தன்னுடைய அயலானிடமும் காமித்துக் கொள்ளாதபடிக்கு தேவனிடத்திலிருந்தும் மறைக்க முயற்சி பண்ணுகிறாங்க. அது முடியாது. உன் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள காரியங்களை நீ வைத்துக் கொண்டே இருந்தா மரணத்தை தான் நீ பிறப்பிக்க முடியும். As a human, you know what are you good at? You good at bringing death on yourself. ஒரு மனிதனாக நீ எதை ரொம்ப திறமை மிகுந்தவதையா நீ செய்வானாக்கா மரணத்தை உனக்கு பிரிச்சு வச்சுக்க முடியும். அதான் நீ ரொம்ப திறமையா உனக்கு செய்ய முடியும். புரியுதா சொல்றேன்னு? இருதயத்தின் கேடு மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் உன் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக இயேசுவை அனுமதித்தால் அவர் ஜீவன் அங்கிருந்து பிறப்பிப்பார். பாத்ரூம் குழி எவ்வளவு ஆழமா இருக்குது. பாத்ரூம் குழி இருக்குல்ல, இந்த பாத்ரூம்ல நம்ம எல்லா கழிவெல்லாம் பண்றோம்ல, அது எங்கேயோ போகுது இல்ல, அது எவ்வளவு ஆழமா இருக்கும் உள்ளுக்கு கீழே சீவேஜ். அந்த மாதிரி ஆழமா இருக்கிற இடத்துல இருந்து சுத்தப்படுத்திட்டே மேல வருது. நான் பேசுறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், நான் சொல்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். பட் இந்த நேச வைராக்கியத்தை குறித்து இன்னைக்கு நானும் உங்ககிட்ட பேசலன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னையும் பேச சொல்லணும்னா, வேற எப்படி இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? How you going to understand this? பாருங்க, நேச வைராக்கியம் மரணத்தை காட்டிலும் நேசம் கொடியதுன்னா அவருடைய நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியது அப்படின்னு சோலோமன் வர்ணிக்கிறார். அதே மாதிரி அவர் செஞ்சும் காமிச்சாரு. நீங்க உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதுதான் உண்மை. அதனாலதான் ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். Because I am the only way, I am the truth and I am the life. I do what I see. ஒளி என் இடத்துல தங்கி இருக்கிறது, நான் தான் சத்தியம். இருளில் இருக்கிறத என்னால காண முடியும், நான் தான் வழி. மரணத்தை உன்னிடத்துல இருந்து நான் நீக்க முடியும், ஏன்னா நான் தான் ஜீவன். 3 காரியமும் கரெக்டா அவர் வெளிப்படுத்துதா? சோ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியத்துல மரணத்தை காட்ட, ஓகே இதை நான் அண்டர்ஸ்டாண்ட். நேசத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும், இந்த நேசத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும். நான் எது என் வாழ்க்கையில இழந்துட்டாலும் இந்த நேசம் எனக்கு இறுதி வரைக்கும் இருக்கணும். நீங்க இறுதி வரைக்கும் என் இருதயத்தை ஆராய்ங்க, என் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ங்க. இருதயத்துல என்ன அழுக்கு இருக்கோ அசிங்கம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் நான் நடந்துக்க நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என் இருதயத்தின் ஆழத்துல எனக்கு என்னென்ன அழுக்கு இருக்குதோ help me to throw it away. அது எனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும், அது எனக்கு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும். அது என் உயிரை காட்டிலும் நான் அந்த காரியத்தை மதிச்சிருந்திருக்கலாம். பட் if I want to throw it away, Lord, if you want me to throw it away, I will throw it away. I will make a way for you. நான் உங்களுக்கு வழியை திறந்து கொடுக்குறேன், நீங்க உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துங்க. ஏன்னா இருட்டுல என்னால பார்க்க முடியாது, நீங்க மாத்திரம் தான் உள்ளுக்கு போய் பார்க்க முடியும். Because you know what lies in darkness. In my darkness, okay? When we talk about darkness, we always refer to people who go to பப்புக்கு போறவங்க, அப்புறம் விபச்சாரத்துக்கு போறவங்க. அந்த டார்க்னஸ் பத்தி தான் நீங்க பேசுறீங்க, ஓகே? அது டார்க்னஸ் தான். பட் ஆனா இங்க உள்ளுக்கு ஒரு டார்க்னஸ் இருக்கா, அது குறித்தும் தான் தேவனுக்கு கரிசனை இருக்குது. நான் அதை குறித்து பேசுறேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? I'm talking about the darkness that resides in you. அதெல்லாம் manifestation of what the darkness is inside your heart. You don't understand, right? So உங்களுக்குள்ள இந்த இருள் இருக்கிறது, அந்த இருள் வெளியே தெரிகிறதா அது. புரியுதா என்ன சொல்றேன்? உங்களோட இருள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஒரு கருப்பு மேகமா தெரியுதுதான் அந்த விபச்சாரம், அந்த பப்புக்கு போறதெல்லாம் பட் இருள் உள்ளுக்கு தான் இருக்குது. புரியுதா? That is the manifestation, and this is you as present. Amen.
ஸோ அவருடைய நீங்க என்னத்த வேணாலும் வாழ்க்கையில விட்டு கொடுத்துருங்க, எதை வேணாலும் கொடுத்துருங்க. பட் ஆனா இந்த அக்கினி ஜுவாலயத்தின் நேசத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக எப்பொழுதுமே. தேவனை போல நடந்துக்கணும். யாராச்சும் நம்மளை ஒஃபைன் பண்ணிட்டாங்களா, யாராச்சும் நம்ம மனசை உடைச்சிட்டாங்களா, அவரோட அந்த எரிகிற இருதயத்தை போலவே அது உள்ளுக்கு வச்சுக்காதபடிக்கு அந்த நெருப்புல என்ன எது போட்டாலும் எரிஞ்சிடும். அந்த மாதிரி எரிச்சிருங்க உள்ளுக்கு, அந்த ஒஃபைனை எரிச்சிருங்க. burn everything inside. Then when you come and take your இந்த கொம்யூனியன் எடுக்கும் போது சகோதரர் மேல ஒருத்தர் சகோதரர் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு நீங்க கொம்யூனியன் எடுக்கும் போது அது உங்களுக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கும். ஏன்னா நீங்க சாப்பிடுகிறது ஜீவாப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் சொல்றாரு. அவர் ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறதுனாலதான் அவர் உன்னோட மரணத்தை குறித்து ரொம்ப கரிசனையாக இருக்கு. இன்னைக்கு மரணத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் உங்களை காப்பாற்ற முடியும்னாக்கா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர வேற யாருமே கிடையாது. வேற யாருமே கிடையாது. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள காரியம். உங்களுக்கு உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுத்து படிங்க. இது நல்ல புஸ்தகம். அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேன். ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசுவே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. லார்ட், நீங்க எங்களுக்கு செஞ்ச இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்க இந்த வேத புஸ்தகத்துக்குள்ள புதைத்து வைத்திருக்கலாம் ஆண்டவரே. முத்துக்களை ஆண்டவரே எடுத்து எங்களுக்கு ஆண்டவரை நீங்க காண்பித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கரத்திலிருந்து எங்களை காப்பாத்துகிற தேவன் நீங்க. லார்ட், save us from ourselves and save us from the devil as well. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான ஆண்டவரே இந்த சிந்தனையிலிருந்தும் நீர் எங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மரணத்தை பிறப்பிக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற இந்த மரணத்தை பிறப்பிக்கிற உள்ளான சிந்தனைகள், உள்ளான ஆத்துமா, உள்ளான ஆண்டவரே அழுக்கான கந்தைகளுக்குள்ளாரையும் நீர் ஆண்டவரை போய் எங்களை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக விட்டு கொடுக்கிறோம். லார்ட், யூ கம் into us. மரணத்திலேருந்து எங்களை காப்பாத்துங்க. உங்களுடைய ஆண்டவரே ஜுவாலிக்கும் அந்த ஆண்டவரே நேச அக்கினி எங்களுக்குள்ளேயும் எரியும்படிக்கு ஆண்டவரே நீங்க எங்களை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அன்பு, நேசம் மரணத்தை காட்டிலும் கொடியது என்பதை ஆண்டவரே எங்க மூலியமாகவும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டே இருக்கிறீங்க, நிறைவேற்ற போறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பேசின சத்தியம் ஜனங்களோட இருதயத்துல கிரியை செய்யும்படிக்காக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானத்தினால நான் பேசினதுக்காக நன்றி. என்னை மறைத்து நீரே வார்த்தையாக இவர்களுடைய வாழ்க்கையில செயல்படுங்க. Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen.